1952 ஜமீன் அபாலிஷன் ஆக்ட்னு வந்திருக்குங்க. இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து வருது? அரசு தானே சட்டம் போடுது. அரசு தானே திட்டத்தை தீட்டுது. அந்த சட்டம் அரசு தானே கொண்டு வருது. ஏன் நடைமுறைப்படுத்தல? அந்த ஆணையங்கள்லாம் சரியா செயல்படல நீங்க சொல்ல. ஆமா, செயல்பட்டு தான் மீட்டிருக்கணுமே. ஏன் அரசே தானே முன் வந்து செய்யல நான் கேட்கறேன். நானு அரசுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? அரசுக்கு அந்த கடமை இல்லையா? இந்த மக்களோட, இந்த அரசோட மக்கள் இல்லையா அவங்க? அந்த மக்களால் தானே அரசுக்கு ஆட்சி வந்துருக்கீங்க. இந்த மக்களுக்கு சேவை செய்யற நீங்க, இந்த மக்களுக்காக பணியாற்றுற நீங்க, இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற நீங்க, இந்த மக்களுடைய வாழ்நிலையை அறிஞ்சு அவங்கள உயர்த்தக்கூடிய நீங்க ஏன் வந்து அதை கண்டுக்காம இருக்கீங்க? நான் ஒட்டுமொத்தமா தான் கேட்கறேன். பஞ்சமர்கள் வித்துட்டான், ஏன் வாங்குறேன்? யாரு நீ? யார் வாங்குறதுக்கு? சரி, அரசு எடுத்துட்டு அப்படி வச்சுங்க, வித்துட்டான், வாங்கிட்டான், அரசு கையப்படுத்து. அரசு எங்க வச்சிருக்க? யார்கிட்ட கொடுத்துருக்கா? அரசு தானே வச்சிருக்கணும். இப்ப இந்த நம்ம உட்காந்து கோடம்பாக்கம் யார் நிலம் தெரியுமா? பஞ்சமி நிலம். திருமங்கலம் இருக்குல்ல, அது யார் நிலம்? பஞ்சமி நிலம். எக்மோர் யாருது? பஞ்சமி நிலம். தேனாம்பேட்டை யாருது? பஞ்சமி நிலம். இதெல்லாம் யாருது? அப்ப யாரு இப்ப பில்டிங் கட்டிருக்கா? இப்ப யாரு குடியிருக்கான்? இப்ப அரசு கையகப்படுத்தி யார்கிட்ட கொடுக்கணும்? நிலமில்லாதவர்களுக்கு கொடுக்கணும். அப்ப இது யார்கிட்ட கொடுத்துருக்குற நீ? இது யாருடைய பிள்ளை? இது யாரு இப்படி பட்டா மாத்தினது? என்னுடைய நிலத்தை விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாதுன்னு சொல்லி சட்டம் இருக்கு. 1010 பிரிட்டிஷ்காரன் கொடுத்த அந்த அரசாணை இருக்குல்ல, இது யார்கிட்ட இருக்குப்பா? யாரு மீட்டு கொடுக்கணும்? அரசாணை மீட்டு கொடுக்கணும். ஆனால் நீ அரசியல் லாபத்திற்காக, அரசியல் பொறுக்கித்தனம் பண்றதுக்காக இந்த மண்ணின் பூர்வகுடிகளை, இந்த மண்ணின் மைந்தர்களை அப்புறப்படுத்துற, எங்கேயோ கொண்டு தள்ளுற. இது யாரோட தப்பு? அப்ப எந்த அதிகார திமிர்ல இவன் வந்து இதை செய்யறான்? புரியுது. சட்டம் இருக்கு, நடவடிக்கை எடுக்கும், சிறைக்கு போவான், தண்டிக்கணும். ஆனால் தண்டிப்பதற்கு, சிறைப்படுத்துவதற்கு அவனுடைய சமூகத்தை சார்ந்தவன் அதிகாரியா இருக்கிறதுனால செய்யறான். இப்போ அவனுக்கு சமூகத்துக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவர்கள், ஒரு சில நாதாரிகள். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அசுரன் படம் வந்தப்போ பஞ்சமி நிலம் பற்றி இந்த படம் பேசுது, இது படம் அல்ல பாடம் அப்படி சொல்லிட்டுலாம் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுக்கு வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, ஆமாம் பாடம் தான், முரசொலி கட்டடமும் பஞ்சமி நிலத்தில் தான் இருக்குது, அதை எடுத்து கொடுத்துருங்க முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தாரு. அந்த முரசொலி கட்டடம், அதுக்கப்புறம் அறிவாலய கட்டடம் ஆனால் திரும்ப கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இந்த இடங்கள்லாம் வந்து பஞ்சமி நிலத்தில் தான் இருக்கா, அதை மீட்டெடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், திரும்பவும் நான் சொல்லிட்டேன். சென்னையில் இருக்கிற இடம் தேனாம்பேட்டை, எக்மோர், அது சரி சார். இல்ல அண்ணா அறிவாலயம், அதுதாங்க சொல்றேன். அண்ணா அறிவாலயமாக இருந்தாலும் சரி, அதே போன்று சிறுதாவூர் பங்களா பஞ்சமி நிலம் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிறுதாவூர் பங்களாவும் எடுக்கணும், அறிவாலயத்தையும் பஞ்சமி நிலம் தான் எடுக்கணும் தான். வலுவ மலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து மன்னை ரமணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பஞ்சமி நில பிரச்சனை, அதாவது நாம் தமிழ் கட்சி இதை முன்னெடுத்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய பேரணியும் ஆர்ப்பாட்டமும் பொது கூட்டமும் நடத்துறதா இருக்காங்க. பஞ்சமி நிலம் யாருக்காக கொடுக்கப்பட்டது, எதுக்காக கொடுக்கப்பட்டது, பஞ்சமி நிலத்தோட வரலாறு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி பெரிதும் ஏற்பட்டிருக்கிறது. பஞ்சமி நிலம்னா என்ன? பஞ்சமி நிலம் குறித்து பல பேர் பலவிதமாக பேசிட்டு வராங்க. இன்றைக்கு புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் வந்து பஞ்சமி நிலத்தை கேட்கிறோம், பஞ்சமி நிலத்தை ஏன் யாரும் கேட்கவில்லை, இவர்கள் ஏன் வந்து அங்கே இருக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்கிறது, அப்படியெல்லாம் வந்து வரலாறு தெரியாதவர்கள் வந்து பஞ்சமி நிலத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அரசியலுக்காக. சரி. அதனால் பஞ்சமி நிலத்தினுடைய வரலாறு நிறைய வந்து நாம் பேச வேண்டியது இருக்குது. அது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் பேசிவிட முடியாது. அது நிறைய நேரம் தேவைப்படும். இருந்தாலும் ஒரு சில செய்திகளை, வரலாற்று செய்திகளை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. பஞ்சமி நிலம் என்பது யாருக்காக அது கொடுக்கப்பட்டது, பஞ்சமர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இந்து மதத்தில் பஞ்சமர் என்று இருக்கக்கூடிய அந்த மனு தர்ம கோட்பாட்டின் இந்துக்களிலேயே இந்துக்களை இல்லை என்று, நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று எதிர்த்து நின்றவர்கள் பஞ்சமர்கள். 4 வர்ணத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் பஞ்சமர்கள். சரி, இந்த பஞ்சமி நிலம் கொடுப்பதற்கு என்ன காரணம், ஏன் கொடுக்கிறார்கள் அப்படி என்றால், இந்த பஞ்சமர்கள் நிலமற்றவர்களா என்று ஒரு கேள்வி. இதற்கு வரலாற்று பின்னணியை நாம் பார்த்தால் 1891ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டம், அன்றைக்கு மதராஸ் பிரசிடென்சி, சென்னை மாகாணம் என்று இருந்தபோது, திரமன்ஹீர் என்கிற ஒருவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்படுகிறார். அவர் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இங்கே வந்து பதவியில் இருக்கிறார். அப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறார். அந்த சூழலை பார்க்கிற போது ஒரு சமூகம் மட்டும்
மிக பின்தங்கிய நிலையில், அதாவது தொழுநோய் உள்ளவர்கள் போல் இருக்கிறார்கள், பஞ்ச பராரிகளாக இருக்கிறார்கள், மிகவும் அடிமைத்தனமாக இருக்கிறார்கள். ஏன் இருக்கிறார்கள் என்று அவர் ஆய்வு செய்கிறார். அப்படி ஆய்வு செய்கிற போது மிக கொடூரமான முறையில் இந்த மக்களை அடிமைப்படுத்துகிறார்கள். அடிமை என்பதையும் தாண்டி, கொத்தடிமை என்பதையும் தாண்டி, கூடுதலாக மனிதனுக்கு அடமானம் வைத்திருக்கிறான். அந்த நிலையெல்லாம் பிரமன்ஹீர் அவர்கள் பார்க்கிறார். அப்படி பார்க்கிற போது இந்த நிலையை பார்த்து மனம் நொந்து வேதனை அடைந்து அவருடைய பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு 192 பக்க அறிக்கையை இவர் கொடுக்கிறார். அந்த 192 பக்க அறிக்கையில 2 முக்கியமான அறிக்கை. இந்த மக்களுக்கு முதலில் நிலமும் கல்வியும் கொடுக்கணும் அப்படின்னு எழுதுறாரு. இன்னொன்று கூடுதலாக அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, இந்து மதத்தில் மனித குலத்தை இழிவான ஒரு இனமாக இந்த மக்களை பார்க்கிறார்கள் என்று வேதனையுடன் அதை எழுதியிருக்கிறார். அந்த 192 பக்க அறிக்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. அந்த தீர்மானம் நிறைவேற்றுகிற 1010 அது இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது அந்த ஆணை. அதன் அடிப்படையில் தான் இந்த நிலம் கொடுக்கப்படுகிறது. இந்த நிலம் கொடுக்கப்பட்ட பிறகு அதில் என்ன ஒரு நிபந்தனை இருக்குன்னா, கண்டிஷன் என்ன இருக்குன்னாக்கா, இந்த பஞ்சமர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிலம் என்பது யாரும் விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. அப்படி வித்தாலும் வாங்கினாலும் அது செல்லுபடியாக இருக்கும். இது சட்டம், இதுதான் நிபந்தனை, இந்த கண்டிஷன். இப்போ இந்த வித்தாலும் வாங்கக்கூடாது, வாங்கினாலும் அது செல்லுபடியாக சொன்னது தலித்துகளுக்குள்ளே விற்கணும்னாலும் குறைந்தது 10 ஆண்டு காலம் தேவைப்படும். அதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த மக்களினுடைய அறியாமையை, இந்த மக்களினுடைய புரிதல் என்ற தன்மையை புரிந்து கொண்டு இந்த மக்களை அடிமைப்படுத்தி அந்த நிலத்தை எல்லாம் சூறையாடி இருக்கிறார். இன்னும் அதில் என்ன, அப்படி சூறையாடுவதற்கு என்ன காரணம் என்றால், அங்கே மனிதனை அடமானம் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை எழுதினார் அல்லவா, அந்த மக்களினுடைய அவல நிலை. இப்போ நிலம் வைத்திருப்பவர்களோட, அதாவது ஆதிக்க சாதியினருக்கு இவர்கள் எல்லோரும் அடிமையாக இருந்தார்கள். எப்படி அடிமையாக இருந்தார் என்றால், தகப்பன் அங்கே அடிமையாக இருப்பார். தகப்பன் வேலைக்கு போகவில்லை என்றால் மகன் வேலைக்கு போகணும். மகன் வேலைக்கு போகவில்லை என்றால் அந்த மனைவி வேலைக்கு போக வேண்டும். மகன் வேலைக்கு போகவில்லை என்றால் இல்லை அவங்க அம்மாவோ யாரோ வேலைக்கு போகணும். அவர் சார்பாக யாரோ ஒருத்தர் போகணும். அப்படி போகவில்லை என்றால் அன்றைக்கு என்ற ஒரு சட்டம் இருந்ததுன்னா, அவங்க போட்ட சட்டம் ஒப்பந்த சட்டம். ஒப்பந்த சட்டத்தில் நீங்களாம் வேலைக்கு வரலன்னா ஒப்பந்த மீறல் சட்டத்தின் அடிப்படையில் கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணி 9000 பேரை சிறை வச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய கொடுமை அது, எவ்வளோ பெரிய கொடுமை அது. இந்த பஞ்சம நிலத்தினுடைய வரலாறு நாம கேட்க இவ்வளோ பெரிய வேதனையாக இருக்குது. அப்படி இருக்க போது கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் நிலம் கொடுத்ததா சொல்லப்படுறாங்க. ஆனால் இந்த 12 லட்சம் ஏக்கரும் யாரிடம் இருக்கிறது, யார் மீட்க வேண்டும் என்று பார்த்தால் 1952 ஆட்சி அமைகிற போது, சுதந்திரத்திற்கு பிறகு அந்த உழுதவனுக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிற சட்டம்லாம் போட்டாங்க. இப்போ அதன் பிறகு லேண்ட் சீலிங் லிமிட்டேஷன் லா, நில உச்சவரம்பு சட்டம், இது கொடுத்தாங்க. இந்த சட்டம் போட்டாங்க. இப்போ இந்த சட்டம், அந்த நில உச்சவரம்பு சட்டத்தில் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வச்சிருக்கக்கூடாது. இப்போது இது அனைவருக்குமானது. இது தலித்துகளுக்கு மட்டுமல்ல, பட்டியலினத்துக்கு மட்டும் இல்லை. பட்டியலின மக்களுக்கு இவ்வளோ நிலம் கொடுக்கணும்னு சொல்லி 12 ஏக்கர் பஞ்சம நிலத்தை கொடுக்குறாங்க. இது ஒரு புறமா இருக்கட்டும். இப்போ அரசே நிலமற்றவர்களாக இருக்கக்கூடிய அனைத்து சாதியினருக்கும், அனைத்து சமூகத்தினருக்கும் நிலம் கொடுக்கணும், இப்படி எல்லாம் கொண்டு வர்றாங்க. இப்போ அதை தாண்டி 1948 சுதந்திரம் அடைஞ்ச பிறகு வினோபாவா என்று ஒருத்தர் இந்தியா முழுமைக்கு நடப்பயணம் கொள்றாரு. எதற்காக நடப்பயணம் கொள்றாருனாக்கா, நிலம் வைத்திருக்கக்கூடிய நிலச்சுவாந்தர்களிடம், நிலவுடைமையாளர்கள் இருக்காங்கல்ல, பெரும்பெரும் முதலாளிகள்கிட்ட, அவங்க கிட்ட போய் இது மாதிரி இவங்களோ ஏழையாக இருக்கிறாங்க, ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க, இவங்க வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறாங்க, இருக்க இடம் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க ஓலை குடிசையில் இருக்கிறாங்க, ஆற்றோரத்தில் குடியிருக்கிறாங்க, குளத்தில் குடியிருக்கிறாங்க, இப்படி எல்லாம் சொல்லி அந்த நிலத்தையெல்லாம் வாங்கி அவரும் நிலம் கொடுத்துருக்கிறாரு. வினோபா என்பவர் இந்தியா முழுமைக்கும் நடந்து கொடுத்துருக்கிறார். இப்போ இப்படி
இந்த சமூக மக்களினுடைய அவல நிலைய பார்த்து சிந்தித்தும் கவலைப்படாத இந்துத்துவவாதிகள் தான் இந்த மக்களை பால்படுத்தியிருக்கிறார். அரசு சுதந்திரம் கிடைத்து விட்டது. சுதந்திரம் கிடைத்த பிறகு இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். ஆனால் ஆட்சி செய்கிறவர்கள் இந்த மக்களை பால்படுத்துகிற வேலையை, இந்த மக்களை இழிவுபடுத்துகிற வேலையை, இந்த மக்களை பஞ்ச பராரிகளாக நிராயுத பாணிகளாக ஆக்குகிற வேலையைத்தான் இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்த பிறகுதான் குறிப்பாக தமிழகத்தில் இந்த மக்கள் நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதனையுடன் பல போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்திருக்கு. அந்த போராட்டத்தில் குறிப்பாக காரணை, செங்கல்பட்டு மாவட்டம் காரணைங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய போராட்டம், பஞ்சமி நில போராட்டம். ஜான் தாமஸ் ஏழுமலை என்பவர் அதில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சரி. அந்த நிலத்தை மீட்டு அம்பேத்கர் சிலை இருந்த இடத்தில் உடனடியாக காவல்துறையினர் அம்பேத்கர் சிலையை அப்புறப்படுத்தி, அது மிகப்பெரிய கிட்டத்தட்ட 8-9 ஊருன்னு நினைக்கிறேன், அவ்வளோ ஊர்கள் சேர்ந்து போராட்டம் நடத்தி பண்ணுறாங்க. போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற போது, பேச்சுவார்த்தை நடத்துகிற போது ஃபயரிங் ஆர்டர், ஷூட்டிங் ஆர்டர் இப்போ கொடுக்குறான். இப்போ இது அதில் தான் ஜான் தாமஸ் ஏழுமலை இருவரும் துப்பாக்கி சூட்டில் சாவுறாங்க. இது ஒரு அரச பயங்கரவாதம், ஸ்டேட் டெரரிசம். இது அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு எவ்வளவு கொடுமை நேர்ந்திருக்கிறது அப்படின்றத அதாவது திமுக அரசு என்பதை தாண்டி ஆதிக்க மனநிலை கொண்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள, அந்த அதிகாரிகளினுடைய உச்சம்தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது ஏவப்படுகிற வன்முறை. இது அதுதான் நான் ஸ்டேட் டெரரிசம் சொன்னேன். புரியுது. அரச வன்கொடுமை இருக்க இது நேரடியா அரசியல் நிகழ்த்துதான் பார்த்தாக்கா, சாதியவாதிகள் அந்த அதிகாரத்தில் இருக்கும்போது அதெல்லாம் நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் இந்த பஞ்சம் நிலம் குறித்து ஒரு மாநாடே போட்டிருக்கோம், மண்ணுரிமை மாநாடு போட்டிருக்கோம். அதுக்கு தொடர்ந்து அது விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டே வரோம். நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டே வரோம். இப்போ கடந்து ஆண்டு 2021 தேர்தல் முடிந்த பிறகு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றம் சென்ற பிறகு அண்ணன் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் அது ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறார். பஞ்சமி நிலத்தை மீட்டு மறு சொத்து அவங்களுக்கு கொடுக்கணும், மீட்டுருவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகுதான் கோரிக்கை வச்சிருக்கிறோம். பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகி பக்கத்துல எங்க கட்சியினுடைய பொறுப்பாளர் ருக்மாங்கதன் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி இருக்கிறாரு. அவர் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்துக்கு புகார் கொடுத்து இது மாதிரி நீங்க விசாரிக்கணும் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அந்த விசாரணையின் அடிப்படையில சுனில் அரோரா அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், உச்சநீதிமன்ற நீதிபதி சென்னைக்கே இங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தி, அந்த கான்ஃபரன்ஸில் அன்றைக்கு சென்னை மாவட்ட ஆட்சியராக இருந்த பொன்னையன் அவர்கள் அவரை வரவழைத்து இப்படி புகார்தாரர் இப்படி சொல்கிறாரு, இந்த நிலம் பஞ்சம் நிலம்னு சொல்கிறாரு, உங்களுடைய ஆவணத்தில் என்ன இருக்கிறது, உண்மையாக அவர் சொல்லுதுன்னு கேட்கும்போது நேரடியாகவே நீதிபதி முன்னாலே அவர் சொல்வது உண்மைதான், அது பஞ்சம் நிலம்தான், பட்டியலின மக்களுக்கு சொந்தமான நிலம் தான் சொன்னவரை உடனடியாக அந்த நிலத்தை மீட்டு கொடுப்பதற்கு உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஆத்தூர் திருமுள்ளிவாயம்னு ஒரு ஊர் நினைக்கிறேன், அந்த ஊர்ல ஒரு 850 ஏக்கர் நிலத்தை விடுதலை சிறுத்தைகள் முன்முயற்சியில் மீட்டுருவாக்கம் செஞ்சிருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் இந்த மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் அடிப்படையில் பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கு. அதே பஞ்சமி நிலத்தை மீட்கிறதுல விடுதலை சிறுத்தைகளுக்கு பல வரலாறுகள் உண்டு. விடுதலை சிறுத்தைகள் ஒன்றும் செய்யவில்லை, விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்கிறது என்றெல்லாம் கேட்கிறார்கள். இந்த மக்களினுடைய உரிமைக்காக, வாழ்வாதாரத்துக்காக, நிலத்துக்காக, அனைத்துக்குமாக போராடக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு இருக்கிறது. அதன் பிறகு நீதிபதி சந்துரு அவர் கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ அந்த கமிட்டியின் அடிப்படையில் அந்த நிலத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அந்த நிலத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டியும் அறிவுறுத்திருக்கு. இதை தாண்டி இது இன்னொரு கூடுதலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, 2014 ஆண்டுன்னு நினைக்கிறேன், 2014 ஆண்டு அந்த தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், தேசிய மனித உரிமை ஆணையம் ரெண்டுக்கும் ஒரு அறிக்கை புகார் கொடுத்து அதன் அடிப்படையில் ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. அப்படி அந்த 2014 அந்த ஆய்வுக்கு உட்படுத்தும் போது இன்றைக்கு இருக்கக்கூடிய இணையமைச்சராக இருக்கார்ல எல் முருகன் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய மாநில தேசிய துணைத் தலைவராக இருந்திருக்காரு. தேசிய துணைத் தலைவராக இருந்திருக்காரு. ஆமா, துணைத் தலைவராக அது இருந்திருக்கிறாரு. புரியுது. ஆனால் அவர் இருக்கும்போது
இதை ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த நிலத்தை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு அவரும் அன்றைக்கு ஊரா போயிருக்கிறாரு, மனு வாங்கியிருக்கிறாரு, ஆய்வு செய்திருக்கிறாரு. எந்தெந்த இடத்துல எவ்வளவு இடம் இருக்கு, யார் யார் வச்சிருக்கிறாங்க, யார் யார் அபகரிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஆய்வு எடுக்கும்போது அந்த ஆய்வுல அவர் இருந்திருக்கிறார். ஆனால் அவரு தமிழகத்தினுடைய பாஜக மாநில தலைவராக இருந்திருக்கிறாரு, இப்போ மாநில இணையமைச்சராக இருக்கிறாரு. ஆனால் அவர் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறாரா அப்படின்னா ஏன் எடுக்கல அப்படின்னு கேள்வி வருது. அன்றைக்கு சாதாரண மாநில துணைத் தலைவராக இருந்தாரு, இன்றைக்கு நரேந்திர மோடி கூட நேரடியாக பேசக்கூடிய இடத்துல இருக்கிறாரு, உள்துறை அமைச்சரோட பேசக்கூடிய இடத்துல இருக்கிறாரு, சமூக நலத்துறை அமைச்சரோட பேசக்கூடிய இடத்துல இருக்கிறாரு, எல்லா அமைச்சர்கிட்டையும் நேரடியாக பேசக்கூடிய இடத்துல இருக்கிற எல்முருகன் இந்த பஞ்சமி நிலம் குறித்து, இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து, பட்டியலின மக்கள் குறித்து, நிலமற்றவர்களாக இருக்கிறவர்கள் குறித்து, நிராயுத பணியாக இருக்கிற குறித்து ஏன் பேச மறுக்கிறார்? அதிகாரத்தில் இருக்கு, உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறார். அவர் சாதாரண மனிதர்கள். இன்றைக்கு நரேந்திர மோடியிடம் சென்று எங்களுக்கு இப்படி ஒரு கோரிக்கை இருக்கிறது, நாங்கள் நிலமற்றவர்களாக இருக்கிறோம், இத்தனை ஏக்கர் நிலம் இருக்கிறது, நானே இதை ஆய்வு செய்திருக்கிறேன், நானே களத்துக்கு சென்றிருக்கிறேன், தமிழ்நாடு முழுமைக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன், இவ்வளவு 12 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கிறது, இன்னும் அபகரித்து வைத்திருக்கிறார்கள், எடுக்க வேண்டியதுதானே? ஏன் எடுக்கல? இப்போ வரலாற்றை திரும்பிவாதம் செய்ய இவர் ஏன் செய்யல, அவர் ஏன் செய்யல, இன்னும் பஞ்சம் நிலம் குறித்து வரலாறு தெரியாதவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறார்கள். பஞ்சம் நிலத்துக்கு அடிப்படையாக 1880ஆம் ஆண்டு ஐயா அயோத்திதாச பண்டிதரும் ரட்டமலை சீனிவாசனும் முதலிலே நீலகிரி மாவட்டத்திலே 10 அம்ச கோரிக்கை வைத்து மாநாடு போட்டிருக்காங்க. நிலம் வேண்டும், இடஒதுக்கீடு வேண்டும் என்று இவ்வளவு அறிவுபூர்வமா அன்றைக்கே போராடி இருக்காங்க பாருங்க. அந்த தலைவர்கள் வெளிவந்தவர் தான் டாக்டர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன். இன்றைக்கும் சமரசம் இல்லாமல் இந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலையும் குரல் கொடுக்கிறோம், பாராளுமன்றத்திலையும் குரல் கொடுக்கிறோம், மக்கள் மன்றத்திலையும் குரல் கொடுக்கிறோம். இதை மீட்டூராக்கம் செய்ய வேண்டும் என்று அரச பயங்கரவாதத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம். சாதியவாதிகளோடும் மத வெறியர்களோடும் போராடி இந்த மக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், இந்த மக்களுக்கான நிலத்தை மீட்டூராக்கம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பேசிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்கள் தலைவர் பேசுகிறார், எந்த நாட்டிலேயாவது ஒரு குடிமக்கள் 3 சென்ட் 2 சென்ட் மனைப்பட்டா கேட்டு போடுகிற அவலம் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலாச்சும் இருக்கா? பல கூட்டங்கள்ல கேள்வி எழுப்புகிறது. அந்த அவலம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. அந்த கேவலமான அவலம், அதற்கு காரணமே இந்த இந்துத்துவ சக்திகள் தான், மதவாத சக்திகள் தான். புரியுது. பஞ்சமர் நிலம்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா, இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் அது பஞ்சமர் நிலம்னு இருக்கா? இன்னொன்று, பஞ்சமர் நிலம்னா அது பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டும்தானா, இல்லை எல்லா மக்களுக்குமே அது சேருமான்றது இருக்குது? ஏன்னா ஏடி கேட்டகரி, டிசி கேட்டகரின்னு சொல்லிட்டு அது ஒரு 3 மண்டலமாக பிரிஞ்சுதுன்னா சொல்கிறாங்க. அது டிசி லேண்டுன்னு சொல்லுவாங்க. டிசி லேண்ட்னா டிப்ரெஸ்ட் கிளாஸ். சரி, இது டிசி லேண்டு. ஏடி லேண்டுன்னு ஒன்று இருக்கு. இப்போ அது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கணும். அதாவது தலைவர் அடிக்கடி சொல்வாரு, ஒரு சமூகத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய தலைவர் அல்ல, அனைத்து சமூக மக்களுக்கும் இடம் வேண்டும். குறைந்தபட்சம் 5 ஏக்கர் நிலம், 3 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்லி தலைவர் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. நீ பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டுமாக இல்ல, பஞ்சமி நிலம் மட்டுமல்ல, நிலமில்லாத இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தினருக்கும், அனைத்து சாதியினரும் நிலமுள்ளவர்களாக ஆக்க வேண்டும் அரசு. அது அரசனுடைய கடமை. நீ அதுதாங்க லேண்ட் சீலிங் லிமிடேஷன் லா, நில உச்சவரம்பு சட்டம். அப்படி வந்ததுதான் அது. நில உச்சவரம்பு சட்டம்னா பட்டியல் சாதிக்கு மட்டும் இல்ல, அனைத்து சாதிக்கும் கொடுக்கணும்னு வலியுறுத்துற ஒரே ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவன் தான். இது அனைத்து சாதிக்கும் கொடுக்கணும். இப்போ குறிப்பா நீங்க சொல்லணும்னாக்கா, தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சில தனிநபருக்கு பாத்தீங்கன்னாக்கா 1000 ஏக்கர் இருக்கும், 2000 ஏக்கர் இருக்கும். எப்படி அந்த ஒரு நபருக்கு 2000 ஏக்கர் வந்துச்சு? யார் அந்த ஒரு நபர்? அப்போ இந்த மண்ணை கல்லு முள்ளு காடா இருந்த மண்ணை சீர்திருத்தம் செஞ்சு அதை விளை நிலமா மாத்திய இந்த மக்களுக்கு நிலமற்றவர்களாக ஆக்கக்கூடிய அந்த மனநிலை யார் அது? எங்க என்ன சொல்ல போனாங்க, அன்றைக்கு இருந்த நிலைமை, அவனுடைய வீட்டு கூரையில அந்த சுரைக்காய் இருக்குல்ல, அந்த சுரைக்காய் தானாவே முளைச்சி அந்த சுரைக்காய் வீட்டு மேல படந்துருமா. அந்த சுரைக்காவை அறுக்கிறதுனா கூட அவனை தான் கேட்கணும். எவ்வளவு பெரிய அடிமைத்தனம் வச்சிருக்கான் பாருங்க. அது மாதிரி நீங்க இந்த மக்களை இவ்வளவு இழிவுக்குள்ளாக்குற வேலையை தான் இவங்க செய்யறாங்க. மக்கள், அதாவது பட்டியலின மக்கள் அப்படின்றது உரிமை, பஞ்சமர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலத்தை கொடுக்கணும்னு கேட்கறது உரிமை. ஆனால் மற்ற மக்களும் நிலமற்றவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு பேசுற தலைவர் எழுச்சி தமிழர் தான். அதுதான் நில உச்சவரம்பு சட்டம். அப்ப அந்த நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழே யார் யாரெல்லாம் பல ஆயிரம் ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ராமநாதபுரம் மாவட்டத்துல இந்த நிலத்தை மீட்கணும்னு சொல்லிட்டு 2000 ஏக்கர் மேல நிலம் வச்சிருக்கிறான் ஒருத்தன். அப்ப என்ன, அப்போ ஒரு சட்டம் வருது.
அப்படின்னா என்னன்னாக்கா, ஒரு பெரிய ஜமீன்தார் அப்படி இருக்கான்னு வச்சுங்களேன். அந்த ஜமீன்தார்கிட்ட இருந்து 2000 ஏக்கர் நிலம் இருக்குன்னா, அவர் 5 குடும்பம் 6 குடும்பமா இருப்பான். அப்ப அவங்ககிட்ட என்ன பண்ணணும்னாக்கா, 50 ஏக்கர் 60 ஏக்கர் மேல நிலத்தை இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட இருந்து எடுத்துடணும். அவங்ககிட்ட இருந்து எடுத்து அரசு கொடுத்துருக்கு. ராமநாதபுரம், திருநெல்வேலி இந்த மாவட்டத்தில் எடுத்து கொடுத்துருக்கு. 1952ல் அதாவது ஜமீன் அபாலிஷன் ஆக்ட்னு ஒன்று வந்திருக்குங்க. இருக்கு. இப்போ இதெல்லாம் எங்கிருந்து வருது? அரசு தானே சட்டம் போடுது. அரசு தானே திட்டத்தை தீட்டுது. அந்த சட்டம் அரசு தானே கொண்டு வருது. ஏன் நடைமுறைப்படுத்தல? திராவிட ஆட்சிகள் எப்போ வருது? அதற்கு முன்னாடி யார் யார் ஆண்டது? ஏன் அவங்க கொண்டு வரல? காங்கிரஸ் மேல குறை சொன்னீங்க, சரி. பிஜேபி வந்திருக்கீங்களா, ஏன் செய்யல? உங்க இடத்துல தேசிய தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் சுதந்திரமா செயல்பட்டு இருக்குமே, ஆனால் செஞ்சிருக்கணுமா இல்லையா? புரியுது. மாநில தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் சரியா செயல்பட்டு இருக்குமா இல்லையா? இல்ல, அந்த ஆணையங்கள்லாம் சரியா செயல்படல நீங்க சொல்ல. ஆமா, செயல்பட்டு இருந்தா மீட்டிருக்கணுமே. அப்படி செயல்பட்டு இருந்தா அதுதான் நான் கேட்கறேங்க. எல்முருகன் அவர்கள் அன்றைக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய துணைத் தலைவராக இருந்தார் இல்லைங்க. இப்ப யாருக்கு எங்க இருக்கிறாரு? அவரு அதிகாரத்தில் இருக்கிறது யார்? இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசு யாருடைய அரசு? எல்முருகன் என்ற தனிநபரை விட்டுருவோம். தேசிய அந்த SC/ST ஆணையம், தமிழ்நாடு மாநில SC/ST ஆணையம் என்ன பண்ணுது? அங்க நீங்க கோரிக்கை வைக்கலாம்ல. அங்க கோரிக்கை வச்சா அவங்க வாங்கி தருவாங்கல்ல. தாங்க சொல்றேன். மாநில அரசுகளுக்கு நம்ம கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் கோரிக்கை வைக்கிறோம். கோரிக்கை வச்சாலே கொடுக்க மாட்டான். ஏன் அரசே தானே முன் வந்து செய்யல நான் கேட்கறேன். நானு அரசுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? அரசுக்கு அந்த கடமை இல்லையா? இந்த மக்களோட, இந்த அரசோட மக்கள் இல்லையா அவங்க? இந்த மக்களால் தானே அரசுக்கு வந்து ஆட்சி வந்துக்குங்க. இந்த மக்களுக்கு சேவை செய்யற நீங்க, இந்த மக்களுக்காக பணியாற்றுற நீங்க, இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற நீங்க, இந்த மக்களுடைய வாழ்நிலையை அறிஞ்சு அவங்களை உயர்த்தக்கூடிய நீங்க ஏன் வந்து அதை கண்டுக்காம இருக்கீங்க? நான் ஒட்டுமொத்தமா தான் கேட்கிறேன். நீங்க திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி அப்படிலாம் பிரிச்சு பார்க்க வேண்டாம். ஆட்சியில் இருக்கிறது யார்? அவங்க செய்யணுமா இல்லையா? நான் ஏன் எல்முருகனை பிளைம் பண்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்முருகன் வந்து ஏதோ வந்து இது சம்பந்தம் இல்லாம இருந்தாருன்னு சொல்ல வரல. அந்த நில SC/ST கொடுக்க வேண்டிய நிலத்துல பஞ்சமி நிலத்தை மீட்கணுன்றதுல அவர் ஆய்வுக்கு போனவருங்க. அப்போ இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? அவரு அதிகாரத்துல தானே இருக்கிறாரு. அவர் ஏதோ ஒரு தனியா ஒரு இடத்துல இல்லையே, மோடி கிட்ட நம்ம சந்திக்க முடியாது, அதிகாரத்தை எனக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னா, அதிகாரத்துல இருக்கிற ஏன் கேட்கலன்னு கேட்கறேன் நான். அதுல பல சிக்கல் இருக்கு. முதல்ல வந்து 12.5 லட்சம் ஏக்கர் இருந்தது. இப்போ அதுல 84,000 ஏக்கர் தான் இருக்கு. இப்போ 1,30,000 ஏக்கர் தான் இருக்கு. 2 லட்சம் ஏக்கர் தான் இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் அந்த பட்டியல் சமூக மக்கள் வித்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இடையில அண்மையில அரசு கொடுத்த அறிக்கையிலேயே 24,000 ஹெக்டேர் இருக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ 24,000 ஹெக்டேர் நிலம்னாக்கா 64 லட்சம் ஏக்கர். அப்படின்னா நிலம் எங்க போச்சு? சரி, அந்த 84,000 ஏக்கர் தான் எங்க இருந்த நிலம்? வித்துட்டு இப்போ வந்து திரும்ப கேட்கறாங்க. யாருகிட்ட வித்துட்டாங்க? கண்டிஷன் படி வித்த நிலம் அரசுக்கு தான் சொந்தமாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அரசு யாருக்கானது? அரசுக்கு சொந்தமாகும். அதாவது இந்த நிலத்தை SC/ST மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு, பஞ்சமர்களுக்கு கொடுத்த நிலத்தை விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. சரியா? அப்ப வித்தது யாரு? பஞ்சமர்கள் வித்துட்டான். ஏன் வாங்கின? யாரு? நீ யாரு வாங்குறதுக்கு? சரி, அரசு எடுத்துட்டு அப்படி வச்சுங்க. வித்துட்டான், வாங்கிட்டான், அரசு கையப்படுத்து. அரசு எங்க வச்சிருக்க? யார்கிட்ட கொடுத்துருக்கா? அரசு தானே வச்சிருக்கணும். இப்ப இந்த நம்ம உட்காந்து கோடம்பாக்கம் யாரு நிலம் தெரியுமா? பஞ்சமி நிலம். திருமங்கலம் இருக்குல்ல, அது யாரு நிலம்? பஞ்சமி நிலம். எக்மோர் யாருது? பஞ்சமி நிலம். தேனாம்பேட்டை யாருது? பஞ்சமி நிலம். இதெல்லாம் யாருது? அப்ப யாரு இப்ப பில்டிங் கட்டிருக்கா? இப்ப யாரு குடியிருக்கான்? இது பஞ்சமி நிலம் தானே. இப்ப அரசு தானே வச்சிருக்கணும். இது தனியார் பில்டிங் தானே இது கட்டிடம். எப்படி போச்சு? உங்க வாதத்துக்கு நான் வர்றேன். இப்போ அரசு கையகப்படுத்திருக்கணும். இப்ப அரசு கையகப்படுத்தி யார்கிட்ட கொடுக்கணும்? நிலமில்லாதவர்களுக்கு கொடுக்கணும். அப்ப இது யார்கிட்ட கொடுத்துருக்குற நீ? இது யாரோட பிள்ளை? இது யாரு இப்படி பட்டா மாத்தினது? என்னுடைய நிலத்தை விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாதுன்னு சொல்லி சட்டம் இருக்கு. 1010A பிரிட்டிஷ்காரன் கொடுத்த அந்த அரசாணை இருக்குல்ல, இது யார்கிட்ட இருக்குப்பா? யாரு மீட்டு கொடுக்கணும்? அரசு தானே மீட்டு கொடுக்கணும். ஆனால் நீ அரசியல் லாபத்திற்காக, அரசியல் பொறுக்கித்தனம் பண்றதுக்காக இந்த மண்ணின் பூர்வகுடிகளை, இந்த மண்ணின் மைந்தர்களை அப்புறப்படுத்துற, எங்கேயோ கொண்டு தள்ளுற. இது யாரோட தப்பு? இது யாரோட சுயநலம்? இது நீங்க கேட்டீங்கல்ல, அரசு கையகப்படுத்திருக்கணும். அந்த அரசு கையகப்படுத்தினால யாருக்கிட்ட இருக்கணும் சார்? அப்போ வெறுமனே இடமா இருந்தது சார். இப்போ எல்லாம் டெவலப்டு ஏரியாவாயிடுச்சு சார். இப்போ வந்து பஞ்சம நிலத்தை இங்க இந்த நிலத்தை கொடுனா எப்படி சார் கொடுக்கும்? யாரு? அப்ப யார் விட்டு நிலத்தை யார் எடுத்துக்கிறது? யாரு விட்டு நிலத்தை யார் எடுத்துக்கிறது?
அப்படி பார்த்தா நீங்கள் சொல்கிற ஏரியா சென்னையில் நுங்கம்பாக்கமாக இருக்கட்டும், கோடம்பாக்கமாக இருக்கட்டும், மற்ற எல்லா இடமே வந்து டெவலப்டு ஏரியா சார். அது வந்து ஒரு பீக்கான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் இருக்கிற நிலங்களை போயிட்டு பஞ்சம நிலம்னு எப்படி சார் நம்ம கிளைம் பண்ண முடியும்? அதாங்க ஏங்க அப்புறம் நீங்கள் தான் சொல்கிறீங்க 800 சில்லரை ஏக்கர் இருக்குன்றீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆத்தூர் பக்கத்தில் மேல்மருத்தூர் பக்கத்தில் ஒரு இடத்துலையே விசிகா தலையிட்டு, விசிகாவினுடைய பொறுப்பாளர் ருக்மாகாந்தன் தலையிட்டு, அவர் புகாரின் அடிப்படையில் சுனில் அரோரா அவர் அடிப்படையில் 800 ஏக்கர் மீட்டிருக்காங்க ஒரே இடத்துல மட்டும். அதாவது திருவண்ணாமலையில் 2000 ஏக்கர் இருக்கு, வேலூர்ல 1500 ஏக்கர் இருக்கு. இது மாதிரி எல்லா மாவட்டங்களும் இருக்குங்க. அதான் நான் சொல்றேன், சென்னையிலேயே பல இடம் இருக்கு. அந்த இடம்ல எங்க டெவலப் ஆயிடுச்சுன்னா யார் இடத்த யார் டெவலப் பண்றது? சட்டத்தை முறைப்படி நடத்தணும்னாக்கா, சட்டத்தின் அடிப்படை தான் நடக்கணும்னாக்கா, இந்த இடம் யார் இடம்? பஞ்சமி நில இடம். பஞ்சமி நில இடத்தை அரசு ஏன் கையகப்படுத்தி வச்சிருக்காம தனியாருக்கு வித்துச்சு? அது தப்பு தானே? அரசு தனியாருக்கு வித்துச்சுன்னு சொல்றீங்க. நீங்க தானே சொல்றீங்க. இப்போ என்ன சொல்றீங்க? இப்போ இந்த நிலம் வந்து டெவலப் ஆயிடுச்சு, வேற ஒருத்தருக்கு போயிட்டாங்கன்னாக்கா, வேற ஒருத்தருக்கு யாரு அந்த பரிமாற்றம் பண்ணது யாரு? அவனுக்கு பத்திரம் பண்ணி கொடுத்தது யாரு? விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது சட்டம் சொல்லுதுல. யார் வித்தது? அப்ப அந்த மக்களை, அன்றைக்கு ஒன்றுமே தெரியாத மக்களை, அறியாத மக்களை, தெரியாத மக்களை நீ ஏமாத்தி நிலத்தை எடுத்துக்கிட்ட. யாருக்கிட்ட வித்த? அப்ப அன்றைக்கு இருந்து அது இன்னைக்கு V1 சொல்றோம்ல, அன்னைக்கு முனிசிப் இவங்கெல்லாம் அப்பட்டமா ஏமாத்தி இந்த நிலத்தை சுரண்டிட்டான். இன்னைக்கு கிட்டத்தட்ட பல கோயிலுக்கு பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கு, பல லட்சம் ஏக்கர் சொத்து இருக்கு. தனிநபருக்கு 5000 ஏக்கர்ன்றான், 2000 ஏக்கர்ன்றான், 1500 ஏக்கர்ன்றான். எங்க இருக்கிறான்னு தெரியல, குத்தகைக்கு விட்டுருக்கான். யாரு அந்த நிலம்? இந்த மண்ணை பாதுகாத்தவன், இந்த மண்ணை வளப்படுத்தினவன், இந்த மண்ணை வந்து விளைநிலங்கள் ஆக்கினவன். ஒரு அதாவது இன்று வரைக்கும் ஆற்றங்கரையிலையும் குளத்தங்கரையிலையும் இருக்கிறான்ல, அவனெல்லாம் யாரு? பல ஆயிரம் ஏக்கர் நிலம் வச்சிருக்கவன் யாரு? அவனுக்கு எப்படி பல ஆயிரம் ஏக்கர் வந்துச்சு? இவனெல்லாம் யாரு? இல்லை, சென்னையில் வந்து பூர்வகுடி மக்களை இந்த ஆத்தங்கரை உரம் தள்ளுறதெல்லாம் பார்த்துருப்போம். வீடுகளில் இடித்து ஹவுசிங் போர்டில் அடைக்கிறதெல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். இந்த மக்கள்லாம் பஞ்சமனெல்லாம் இது எங்கே நிலம்னு சொல்லிட்டு போராடுறதுக்கு ஏன் வரல? அதுதாங்க மக்களை வந்துங்க இந்த அரசியல் காரணங்களுக்காக, அரசியல் சுயநலத்துக்காக அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே தன்மையப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதைத்தான் இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் மீட்டுருவாக்கம் செய்து கொண்டிருக்கிறது. பஞ்சமி நிலம் என்றா என்ன? இந்த மண் யாருது? இந்த மண்ணையை மீட்காம இருக்கிறோம், இது மண் உன்னோட மண்ணு, வா போராடுவோம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்குங்க. அதன் அடிப்படையில் தான் மண்ணுரிமை மாநாடு போடுறோம். பல அதாவது பஞ்சமி நிலம் குறித்து பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி பல போராட்டங்களை முன்னெடுத்து நடத்திருக்கிறோம். அதுல வந்து கிடைத்ததுதான் வந்து இப்போ பல இடங்கள்ல நாங்க வந்து புகார் போட்டு செஞ்சிருக்கிறோங்க. நாங்க அது விடுதலை சிறுத்தைகள் முயற்சியில் நடந்தது. சரியா? திமுக வந்து நாங்கள் சமூக நீதி ஆட்சி அப்படிலாம் பேசுகிறாங்க, பட்டியலின மக்களுக்காக நாங்கள் நிறைய செஞ்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்சமனத்துக்காக திமுகவும் சரி நம்ம அதிமுகவும் எடுத்துப்போம், இவங்க வந்து ஏதாவது விசிகா மாதிரி மீட்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. இல்லை, 1973 வந்து இப்படி வந்து நிலமற்றவர்களுக்கு நிலம் கொடுத்துருக்குறாங்க. ஆனா அந்த நிலம் எங்கன்னு தெரியல. நிலம் கொடுத்துருக்குறாங்க, ஆனா கொடுத்துட்டு எப்படி வாங்கினாங்க என்னன்னு தெரியல. அது மாதிரி பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டும் கொடுத்தாங்களா? பட்டியல் சமூக மக்களும் கொடுத்துருக்குறாங்க, பிற சமூகங்களும் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம இல்லைன்னா மறுத்துட முடியாது. ஆனால் தொடர்ந்து இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் எங்க போச்சு? அதாவதுங்க ஒரு இடத்த வந்து நம்ம கொடுக்குறோங்க, அந்த இடத்த அவர் பாதுகாக்க முடியல, இல்லை வச்சு வந்து அதனால வந்து சரியாக பராமரிக்க முடியல, விற்கிறாருன்றது ஒரு புறங்க. இந்த நிலத்தை விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. அப்படி வித்தாலும் அந்த பட்டியல் சமூகத்துக்குள்ள தான் விற்கணும்னு சட்டம் சொல்லுதுங்க. இந்த பட்டியல் அல்லாத சமூகம் வச்சிருக்கிறாங்களே, யார் வாங்கினான்னு கேட்கிறேன். சார் மிரட்டியா சார் வாங்கிட்டாங்க? நீங்க வித்ததுனால தான் சார் வாங்கினாங்க. ஏமாத்தி வாங்கிட்டாங்கங்க, மிரட்டி அதாவது இந்த மக்களை, அதாவது ஆரம்பத்திலே திரமன்கீர் வந்து என்ன சொன்னாருன்னா சொல்லிட்டேன் நான், இந்த மக்களை எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. அதாவது ஒரு அடமானம் என்பது ஒரு பொருளை அடமானம் வைக்கலாம், நகையை அடமானம் வைக்கலாம், ஒரு பாத்திரத்தை அடமானம் வைக்கலாம். ஆனால் மனிதனையே அடமானம் வச்சிருக்கான்னாக்கா அவன் வாழ்வில் எப்படி இருந்திருக்கான்? தன்னையே அவன் வந்து ஏமாற்றத்தானே விட்டுட்டாங்க. அப்ப அடமானம் வச்சிருக்கிறவன் மிரட்டி தானங்க, இன்னொரே மிரட்டிக்கிட்டு தானங்க இருக்கான். இரட்டை கொலை முறை இருக்கா இல்லையா? இப்ப என்ன அர்த்தம் அது? இந்த கிளாஸ் தான் டீ குடிக்கணும், மிரட்டனா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? நீ எப்படா வந்து காதல் திருமணம் பண்ற, தலை வெட்டுறானா இல்லையா? அது மிரட்டல் தானே. நீ எல்லாம் எப்படா புல்லட் ஓட்டுற, மிரட்டானா இல்லையா? நீ எல்லாம் எப்படா எங்களை கபடியில ஜெயிக்கிறா, வெட்டுறானா இல்லையா? அப்ப என்ன இது மிரட்டலா இல்லையா? அது மிரட்டானா இல்லையாங்க? இது ஜனநாயக நாடு, இன்னைக்கு மக்கள் பூரா விழிப்பாகிட்டான், சட்டம் கடுமையா இருக்கு. ஆனா மிரட்டானா இல்லையா? எந்த தைரியத்துல மிரட்டுறான்? ஆதிக்க சாதி, அதிகார திமிரு,
மிரட்டனா இல்லையா? நடந்ததா இல்லையா? ம். தூத்துக்குடி மாவட்டம் சரி. ஸ்ரீவைகுண்டத்துல என்ன நடந்துச்சு? கபடியில ஜெயிச்சா விரல வெட்டுறான், கல்வியில ஜெயிச்சா வாயை வெட்டுறான், காதலிச்சா தலையை வெட்டுறான். வெட்டினானா இல்லையாங்க? நடந்துச்சா இல்லையா? கண்டிப்பா. இப்ப இதெல்லாம் என்ன? எனக்கு பொருள் என்ன? சரி. அப்ப எந்த அதிகார திமிர்ல ம். இவன் வந்து இதை செய்யறான்? புரியுது. சட்டம் இருக்கு, புரியுது. நடவடிக்கை எடுக்கும், ம். சிறைக்கு போவான், ம். தண்டிக்கணும். ம். ஆனால் தண்டிப்பதற்கு, சிறைப்படுத்துவதற்கு அவனுடைய சமூகத்தை சார்ந்தவன் அதிகாரியா இருக்கிறதுனால ஓ. செய்யறான். ம். இப்போ அவனுக்கு சமூகத்துக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவர்கள், ஒரு சில நாதாரிகள், நாம மற்ற சமூகத்தை, தலித் அல்லாத சமூகத்தையே புறம் பேச விட முடியாது, சமூகத்தையே நம்ம வந்து தப்பா பேச முடியாது. ஆனால் அந்த சமூகத்துக்கு ஒரு சில அரசியல் லாபத்திற்காக லெட்டர்படி கட்சி தொடங்கி வச்சிருக்கனால அவன் பேசுறான் பாருங்க, அந்த ஆண்ட சாதி பெருமை, எங்க சாதி தான் ஆண்ட சாதி, நாங்க தான் அப்படி சொல்றான் பாத்தீங்களா? அவனுங்களுடைய அந்த தவறான அரசியல் வழிகாட்டுதல்ல இப்படி சில அற்பத்தனமான சம்பவங்களுக்கு இது துணையா போகுது. புரியுது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அசுரன் படம் வந்தப்போ பஞ்சமநிலை பற்றி இந்த படம் பேசுது, இது படம் அல்ல பாடம் அப்படி சொல்லிட்டுலாம் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதுக்கு வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, ஆமாம் பாடம் தான், முரசொலி கட்டடமும் பஞ்சமநிலத்தில் தான் இருக்குது, அதை எடுத்து கொடுத்துருங்க முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தாரு. அந்த முரசொலி கட்டடம், அதுக்கப்புறம் அறிவாலய கட்டடம் அண்ணன் திரும்ப கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இந்த இடங்கள்லாம் வந்து பஞ்சமநிலத்தில் தான் இருக்கா, அதை மீட்டெடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், திரும்பவும் நான் சொல்லிட்டேன், சென்னையில் இருக்கிற இடம் தேனாம்பேட்டை, எக்மோர், அது சரி சார், அண்ணா அறிவாலயம், அதுதாங்க சொல்றேன். அண்ணா அறிவாலயமாக இருந்தாலும் சரி, அதே போன்று சிறுதாவூர் பங்களா பஞ்சமி நிலம் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிறுதாவூர் பங்களாவும் எடுக்கணும், அறிவாலயத்தையும் பஞ்சமி நிலம் தான் எடுக்கணும் தான். அது என்ன? அது உங்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம். அது அப்படியெல்லாம் முடியாது. சிறுதாவூர் பங்களாவை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, அது பஞ்சமி நிலம் தான், அதையும் எடுக்கணும். மூலப்பத்திரத்தை மாத்துற அளவுக்குலாம் இவங்க போனாங்கன்ற மாதிரிலாம் பல ஆளையே மாத்திடுறாங்க. நீங்க என்ன மூலப்பத்திரத்தை மாத்துறீங்க? அவன் பத்திரத்தை மாத்த. இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்துல தலைவர் பேசியிருப்பாரு, அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாணிச்சந்திரன் ஒரு மார்வாடி பல லட்சம் ஏக்கர் நிலத்தை அவன் வந்து அபகரிச்சு வச்சிருக்கான். அந்த நிலம் பூரா பஞ்சமி நிலம்னு சொல்றான். ஆனா அன்னைக்கு இருந்த முனிசிபல் என்ன தெரியுமா சொல்றான், இது பஞ்சமி நிலமே கிடையாது, டாக்குமெண்ட் அப்படி இல்லைன்னு சொல்றான். ஏமாற்று வேலை இல்லையா அது? அன்னைக்கு இருந்த அதிகாரி எவ்வளவு பெரிய பிராட் வேலை செய்யறான். அவன் ஆதிக்க சாதி இருந்தாலும் பிராட் வேலை செஞ்சானா இல்லையா? முழுக்க முழுக்க ஆதிக்கமும் அதிகாரமும் ஒன்று சேர்ந்து பட்டியலின மக்களை இன்று வரை பால்படுத்திக்கிட்டு இருக்கு. அதே ஒரு சான்று, அந்த மாணிச்சந்து பல லட்சம் ஏக்கரை சுருட்டி வச்சிருக்கான். அவனுக்கு உறுதுணையா இருந்தவன் இந்த அரசு அதிகாரி. நீங்க வந்து அரசு குறை சொல்லாம அரசு அதிகாரிகள் நீங்க சொல்லிக்கிறீங்க. சரி, நாங்க வந்து வள்ளுவம் தொலைக்காட்சி சார்பா மக்கள், அதாவது நீங்க சொல்லக்கூடிய பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய இடத்துலயே போயிட்டு பஞ்சம நிலம் அதுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. பஞ்சம நிலம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டோம். எந்த மக்களுமே பஞ்சம நிலம் என்னன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க போராடுறோம்னு சொல்றீங்க. மக்களுக்கு, பட்டியல் சமூக மக்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு இருக்கான்ற ஒரு கேள்வி. அதாவது நீங்க சரியான கேள்வி கேட்டீங்க. பஞ்சமி நிலம் என்றா என்ன அப்படின்னு தெரியாமலே மக்கள் இருக்காங்கன்னு கேக்குறீங்களா? எந்த சமூக பெண்களை மானபங்கப்படுத்துறானோ, எந்த சமூக மக்களை பெண்களை கற்பழிக்கிறானோ, எந்த சமூக குடிசையை கொளுத்துகிறானோ, எந்த இளைஞரை வெட்டி படுகொலை செய்யறானோ, அவனை தானங்க வெற்றி பெற வச்சு இவன் அதிகாரத்தை கொண்டு வர்றான். அந்த மக்களை தானங்க இப்படி இருக்கு. அந்த மக்களை தாங்க கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அண்ணன் திருமாவளவன் பல 35 ஆண்டு காலமா அரசியலை பேசி தன்னுடைய இளமையை தொலைச்சி தன்னுடைய வாழ்க்கை தியாகம் பண்ணி இப்பதாங்க எம்பவர் ஆயிருக்கான். அரசியல்னா என்னன்னு அமைப்பாய் திரண்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்து அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடின்னு சொல்லி இந்த முழக்கத்தை சொல்லி இன்னைக்கு மக்களை அமைப்பாக்கிக்கிட்டு அடிமையா இருக்காதரா, நீ அவங்கிட்ட அடிமையா இருந்து உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்காதரா, அத்துமீறி வாடா, அடிச்சா திருப்பி ஆடுறான் அப்படின்னு இப்பதாங்க வந்து எவ்வளவு பெரிய மாற்றங்கள் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகு. இன்னைக்கு 1990க்கு பிறகு இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகளை பேசியிருக்கோம். நீ சட்டமன்றத்துக்கு பிறகு 4 சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் பேசியிருக்கிறாரா இல்லையா? இது பஞ்சமி நிலத்தை மீட்டுருவாக்கம் செய்யணும்னு சொல்லி மனு வச்சு கோரிக்கை வச்சிருக்கோமா இல்லையா? அது எப்படி நடந்தது? அது இன்றைக்கு சிதறி கிடந்த மக்களை அமைப்பாக்கி விளிம்பு நிலை மக்களை அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும், அவங்களுக்கான விடுதலை உறுதிப்படுத்தணும், அவங்களை வந்து சுயமரியாதை உள்ளவர்களாக நெஞ்சை நிமிர்த்து நடக்கணும் அப்படின்னு வச்சது யாரு? இதை வந்து நாம் வந்து நன்றி உணர்வோட அனைவரும் சுட்டி காட்டணும். தெரியலன்றாங்களா? அப்படிதான் இருக்கான். யார் குடிசையை கொளுத்துனானோ அவனுக்கு தான் இவன் வாக்களிச்சான். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வர்றான். அந்த மாற்றத்தை உருவாக்குனவரை அண்ணன் திருமாவளவன். அதை நாம வந்து சொல்லிட முடியாதுல்ல. இப்ப நான் உட்காந்து மார்க்சியம் பேசுறேன், கம்யூனிஸ்டியம் பேசுறேன், பெரியாரியம் பேசுறேன், மண்ணுரிமை பேசுறேன், பொருளாதாரத்தை பத்தி பேசுறேன்,
இன்னைக்கு இருக்கக்கூடிய அடக்குமுறையை பேசுறேன், சுரண்டலை பேசுறேன், ஒடுக்குமுறையை பேசுறேன் அப்படின்னா என்ன காரணம்? தலைவர் திருமாவளவங்க லட்சக்கணக்கான தலைவர்களை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்க கருத்தியல் ரீதியா, அறிவியல் ரீதியா, அறிவுபூர்வமா, ஜனநாயக ரீதியா நீ பேச வச்சிருக்காருங்க. என்னை போன்ற இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்கிறான் இன்னைக்கு ஊருக்குள்ள. இன்னைக்கு அதுதான் நீங்க கேட்டீங்கல்ல, பஞ்சம் நிலைன்னா என்னன்னு தெரியலன்னு. அப்படிதான் அந்த மக்களை அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கான். அவனுக்கு கையேந்தன்ட்டு அவன் தான் வாழ்கன்னு சொல்லணும். இன்னைக்கு திருமாவளவன் வாழ்கன்னு சொல்லும் போது அவனுக்கு திருமாவளவன் வந்த பிறகுதான் இங்க வந்து அடங்க மறுக்கிறான் அப்படின்னு கோவப்படுறான். புரியுது. அதனால வந்து இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தலைவர் உருவாக்கிறாரு. இன்னொன்று, பஞ்சம நிலம்னா ஒரு பெரிய நெருக்கடி வந்து காவல்துறையும் அரசும் சேர்ந்து கொடுக்குதோ அப்படின்ற ஒரு அழுத்தம் இருக்குது. ஏன்னா நேற்று வந்து அந்த போராட்டத்துக்கு அனுமதி மறுத்திருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க உயர்நீதிமன்றம் போய் அந்த அனுமதியை வாங்கி அவங்க தர வேண்டியது ஒன்று இருக்குது. அப்படி ஏன் அந்த போராட்டத்துக்கு கூட அனுமதி தராமல் இவங்க தடுக்கிறாங்க? நாங்கள் திமுக கூட்டணியோட இருக்கிறோம். நாங்கள் சமூக நீதி அடிப்படையில் சமூக நீதி பேசுகிறாங்கன்னு நான் சொல்கிறோம். நாங்கள் மத நல்லிணக்க பேரணிக்கு கேட்டதுக்கு அனுமதி தரல. அது நாங்க வந்து ஜனநாயக அடிப்படையில நாங்களும் மக்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம், எங்களுக்கு இந்த அரசு கொடுக்கலன்ற விஷயத்த எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி மதுரையில இது வந்து ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது. காவல்துறையினர் போக்கு இது சரியில்லாத போக்கு. எனவே முதல்வர் அவர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காரு. அதனால வந்து இது ஆர்எஸ்எஸ் காரன் மாதிரி ஆர்எஸ்எஸ் காரனுக்கு அனுமதி மதுரை திருமங்கலத்துல. அப்போ காவல்துறையோட மனநிலை பாருங்க. அப்போ ஜனநாயக அடிப்படையில மதச்சார்பின் பாதுகாக்கிற அடிப்படையில ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாக்குற அடிப்படையில் மத நல்லிணக்க பேரணிக்கு கேட்டாக்க அனுமதி மறுக்கிறான். ஆனா மதத்தின் அடிப்படையில சமூகத்தை வேற மாதிரி திசை திருப்பி மதவெறிகள் ஒண்ணுக்குற இடத்துல பேசக்கூடிய முஸ்லீம் இந்துக்களுக்கான பிரச்சனையை தூண்டதுல அனுமதி கொடுக்குறான். இப்போ இது காவல்துறை எப்படி இருக்கு பாருங்க. புரியுது. ஆர்எஸ்எஸ் மனநிலை கொண்ட அதிகாரிகளும் இல்ல பஞ்சம நிலத்துல அங்க நீங்க பேசுனீங்கன்னா அது அங்க செங்கல்பட்டுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல சொல்றதா தகவல்லாம் வருது. அதெல்லாம் ஏற்படுத்தாதுங்க. எல்லா பேருமே இன்னைக்கு அதாவது எனக்கான உரிமையை ஒருத்தன் பேசுறான்னா நான் எப்படி வன்முறையை தூண்டுவேன், நான் எப்படி எதிராக நிற்பேன், அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. இது வந்து இது ஏதோ வந்து கிரிட்டிசைசம் பண்ற வேலை. இது அங்க வந்து சண்டை இருக்கு, அங்க சச்சரவா இருக்கு, எதிர்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதாவது இவங்களுடைய அரசியல் எதிர்ப்பா மாறலாம். இவங்க பேசக்கூடிய அரசியல், இவங்க பெரியாருக்கு எதிரான அரசியல் பேசுறாங்க, அதை வச்சு வேணா காழ்ப்புணர்ச்சியில சண்டை வரலாம். இவங்க பேசக்கூடிய அரசியல் இப்போ வந்து இந்துத்துவ சக்திகளுக்கு ஆர்எஸ்எஸ்களுக்கு பிஜேபிக்கு தோண போற மாதிரி இருக்கலாம். அதற்காக சொல்லுவாங்களே தவிர இப்ப பஞ்சம நிலத்தை மீட்ட போட்டதுனால அதெல்லாம் திரிபுவாதம். அதெல்லாம் இன்னொன்னு, இந்த பஞ்சம நிலத்தை பத்தி இவ்வளவு நாளா வந்து சொல்லக்கூடிய விசிகா அந்த பட்டியல் சமூக மக்களுக்காக இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் பேசிட்டு இருந்தாங்க. நீங்க அந்த போராட்டத்தில் பாத்தீங்கன்னா பல்வேறு சமூகத்தை சார்ந்த பல்வேறு தலைவர்கள் அதில் கலந்துக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ் சமூக பிரச்சனையாக இந்த பஞ்சம நில பிரச்சனை மாற்றப்பட்டதை நீங்க வரவேற்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சமூக பிரச்சனையாக பஞ்சம நில பிரச்சனை மாறி இருக்கிறது நீங்க வரவேற்கிறீங்களான்ற ஒரு, அதாவது ஒட்டுமொத்த தமிழ் சமூக பிரச்சனையா மாறணுன்றதை நாங்க வரவேற்கிறோம். ஆனால் தன்னுடைய சுயநலத்துக்காக அதுல வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது அரசியலுக்காகவே பண்ணாலும் அது ஒரு மக்கள் இன்னைக்கு பேசுவது, அதாவது சந்தர்ப்பவாதத்திற்காக அரசியல் லாபத்திற்காக செய்யறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் இடம் தராது. சரி, அல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். சந்தர்ப்பவாதத்துக்காக திமுக அதிமுக பண்ணல. அதாவது சந்தர்ப்பவாதத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நாங்க கடுமையா கண்டிச்சுட்டு வர்றோம். எது பண்ணாலும் தவறுதான். திமுக அரசோட கூட்டம் எடுத்துக்கிட்டு பல விஷயங்களை சுட்டி காட்டியிருக்காங்க, எதிர்த்திருக்காங்க, போராடி இருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்கோம், கண்டிச்சிருக்கோம். இன்றைக்கு பண்றது சந்தர்ப்பவாதம் அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப பல போராட்டம் சரி, இந்த கபடி விளையாண்டு கை வெட்டுப்பட்டான்ல, திருநெல்வேலி போராட்டம் நடத்தி கொண்டு தானே, ஏன் நடத்தல சொல்லுங்க. நடத்திருக்கணுமா இல்லையா? வேங்கை வயல்ல போய் பாத்தீங்க, போராட்டம் நடத்துறீங்களா? நடத்தல. புல்லட் ஓட்டினா போராட்டம் நடத்துறீங்களா? எல்லாத்துக்கும் இல்ல தலைவர் அறிக்கை கொடுத்தாருல. யாரு? நாம் தமிழ் கட்சியோட தலைவர் அறிக்கை கொடுத்தாருல. தம்பி, அறிக்கை கொடுக்கறது என்பது வேற. நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நம்ம கிராமத்துல இருக்கவன்ட்ட 2 பேருக்கு சண்டை. அந்த சண்டையில ஒருத்தன் பாதிக்கப்பட்டுறான். அவன் தேவையில்லாம வந்து இந்த தம்பியை அடிச்சிடறான். நியாயமற்ற முறையில அவன் அடிக்கிறான். அந்த பாதிக்கப்பட்டிருக்கிறான்ல, அந்த பாதிக்கப்பட்டவனை போய் நீ பார்த்துட்டு வர்றல, அது ஒரு ஆறுதல். அவ்வளவுதான். நம்மள வந்து பார்த்தா இருப்பானு. ஆனா ஏன் அவனை அடிச்ச, அவன் மேல வழக்கு போடுங்கன்னு சொன்னா தானே உங்களுக்கு தெரியும். அதை போடணும்ல. நீ பார்த்துட்டு வர்றது அறிக்கை கொடுக்கறதுலாம் பெரிய வேலை இல்லைங்க. நீ போராடுங்க. சாதியின் பெயரால் நடக்கக்கூடிய வன்முறையை எதிர்ப்போம், சாதி வெறிகளை கண்டிக்கிறோம். போடு ஆர்ப்பாட்டத்தை திருநெல்வேலியில, போடு ஆர்ப்பாட்டத்தை தூத்துக்குடியில, போடு ஆர்ப்பாட்டத்தை வேங்கவையில். அப்ப சரி, நான் வந்து எதையுமே பேச மாட்டேன், நான் வந்து அறிக்கை மட்டும் கொடுப்பேன், நான் வந்து பத்திரிகையாளர் மேல கண்டிட்டு போறேன்ல. விடுதலை சிறுத்தைகள் களத்துல நிக்குது, கண்டிக்கிறோம். சாதி வெறியை கண்டிக்கிறோம், கைது செய்கின்றோம். மத வெறிகளை கண்டிக்கிறோம், கைது செய்கின்றோம். களத்துல நிக்கிறோம், மக்கள் மன்றத்துல நிக்கிறோம், மாமன்றத்துல நிக்கிறோம். அதான் விடுதலை சிறுத்தைகள். புரியுது.
புரியுது. நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றி. மற்றும் ஒரு சந்திப்போம். நன்றி. வணக்கம்.